தென்காசி அருகே பட்டுக்கூடுகளுக்கு போதிய விலை கிடைக்காததை கண்டித்து பட்டுக்கூடுகளை தரையில் கொட்டி விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலத்தை விட தமிழகத்தில் விலை குறைவாக நிர்ணயிக்கப்படுவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கமாக தரம் வாரியாக 1 கிலோ 850 ரூபாய் வரை விற்பனையான பட்டுக்கூடுகள் தற்பொழுது 630 ரூபாயாக சரிந்துள்ளதாக கூறினர். அரசு அங்காடியில் நடைபெறும் ஏலத்திற்கு ஒரே ஒரு நூற்பாளர் மட்டுமே வருவதால் அவர் நிர்ணயிக்கும் விலையே இறுதியாகிறது என்றும், இதனால் போட்டியின்றி விலை திட்டமிடப்பட்டு குறைக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு அதிகாரிகள் தலையிட்டு வெளிநபர்களை ஏலத்திற்கு வரவழைக்க வேண்டும் அல்லது அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுடைய விவசாயிகளுக்கான கூடுதல் தரத்துக்கான விலை கிடைக்கல. விலை கிடைப்பதற்கு என்ன முக்கிய காரணம்னா, இங்குள்ள நூற்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டைம் இங்குள்ள அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு சொல்லியாச்சு. அரசு அதிகாரி இங்குள்ள உதவி இயக்குனரோ இங்குள்ள மண்டல துணை இயக்குனர் அவர்களுக்கு தென்காசியில் நூற்பாளர் இல்லைன்னு சொல்லியாச்சு. இங்கே ஒரு நூற்பாளர் கிட்டத்தட்ட இங்கே 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருக்கு. அந்த ஒரு விவசாயி அந்த ஒரு டீலர் அங்கே அத்தனை விவசாயிகளை கூட கொள்முதல் செய்ய முடியுமா? அவர் அந்த ஒரு நூற்பாளர் எடுக்கிற என்ன ரேட்டுக்கு எடுப்பார் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே போட்டியே இல்லாமல் மார்க்கெட் இயங்குது, போட்டியே இல்லாமல் ஏல முறை இயங்குது. இங்குள்ள அதிகாரிகிட்ட கேட்டால் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அங்கே கேட்டோம் இங்கே கேட்டோம்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இதனால விவசாயிகளுக்கு கடும் மன உளைச்சல் இருக்கும். இப்போ இந்த கால சூழ்நிலையில், தட்பவெட்ப சூழ்நிலையில் புழு வளர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா 35-36 டிகிரி இருக்குது. இந்த புழு வளர்க்க முடியாத சூழ்நிலை. அதுலேயும் நாங்கள் அடிஷ்னலாக அதுக்கு கூடுதலாக செலவு பண்ணி அந்த புழு வளர்த்து கொண்டு வரோம். ஆனால் இங்கே பாருங்கள், எங்களை தரம் அந்த கூடுக்கு தக்கன விலை கிடைப்பதற்கு நாங்கள் போராட வேண்டியிருக்கு.